தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல ஐ ஹாஸ்டேஜ் அப்படிங்கிற ஒரு டச் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ நம்ம பார்க்க போறோம். இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. அதாவது இந்த படத்தினுடைய டைட்டிலே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஐ ஹாஸ்டேஜ் அப்படின்ற மாதிரி. அதாவது ஐபேட் கேள்விப்பட்டிருக்கோம், ஐபோன் கேள்விப்பட்டிருக்கோம். அது என்னடா ஐ ஹாஸ்டேஜ் அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கலாம். இந்த படத்தினுடைய சம்பவமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் ஸ்டோர் ரூம்ல நடக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. 2022 வருடம் ஆம்ஸ்டர்டாம் அப்படிங்கிற ஒரு பகுதியில ஒரு ஆப்பிள் ஸ்டோர் ரூமுக்குள்ள நடந்த உண்மை சம்பந்த மையமா வச்சு இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. அதாவது இந்த படத்துடைய ஆரம்பிக்கலையே நாயகன் இலியனை காட்டுறாங்க. இவன் பல்கேரியா பகுதியில இருந்து ஆம்ஸ்டர்டாம் பகுதிக்கு வேலை விஷயமா போறான். அப்படி இவன் டிராவல் பண்ணும்போது இவனுடைய ஹெட்போனை மறந்துறான். சோ ஹெட்போன் இல்லாம போன் பேச கஷ்டமா இருக்கு அப்படின்றதுக்காக ஒரு ஆப்பிள் ஸ்டோர் ரூமுக்குள்ள போய் ஹெட்போன் வாங்க போறான். அந்த நேரத்துல எதிர்பாராத விதமா ஒரு மர்ம மனிதர் உடம்பு முழுக்க பாம்போடையும் துப்பாக்கியோடும் அந்த ஆப்பிள் ஸ்டோர் ரூமுக்குள்ள என்ட்ரி ஆகிறான். இதனால அங்கிருந்த பல பேர் திருச்சி அந்த இடத்த விட்டு வர்றாங்க. பட் படத்தினுடைய நாயகனும் ஒரு சில நபர்களும் உள்ளவே மாட்டிக்கிறாங்க. சோ அவங்களை எப்படி போலீஸ் மீட் எடுக்கிறாங்க, அதே போல அந்த மர்ம மனிதர் யாரு, எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடத்தி வச்சிருக்கான், அவங்களுடைய டிமாண்ட் என்ன, அண்ட் டுவர்ஸ் யாரும் உயிர் போச்சா, என்னாச்சு அப்படிங்கறத அந்த படத்தினுடைய மீதி கதை.